உங்க குழந்தைங்க மத்த குழந்தைங்களோட விளையாடும்போது அவங்கள அடிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்தா உங்களையும் அடிக்கிறாங்க. இத எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல அப்படின்னா, இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் கண்டிப்பா பாருங்க பேரன்ட்ஸ். நம்ம குழந்தைங்க இன்னொருத்தவங்கள அடிக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு 2 காரணம் தாங்க இருக்க முடியும். 1 அவங்க அடிக்கிறதுனால ஏதாவது ஒரு ப்ளஷர் ஃபீல் அவங்களுக்கு கிடைக்குது. அடிக்கிறவங்க ஓடுறாங்க, பயந்துக்கிறாங்கன்னா, அது ஹாப்பினஸ்ன்னு ஃபீல் பண்ணிட்டு திரும்ப திரும்ப அந்த விஷயத்த செய்வாங்க. 2வது விஷயம் அவங்களோட ஆங்கர எப்படி ஹேண்டில் பண்ண தெரியலன்னா, கடைசிக்கு அவங்கள அடிக்கிறது தான் அது ஒருக்கான சொல்யூஷன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம குழந்தைகள ஈஸியா வெளிய கொண்டு வந்துரலாம். ஃபர்ஸ்ட் திங் நம்ம குழந்தைகளுக்கு இது நார்மல் பிஹேவியர் இல்லங்கிறத புரிய வைக்கணும். அவங்க கிட்ட நீங்க போய் என்ன சொல்லணும்னா, "அடிச்சா எனக்கு வலிக்குது. இது எனக்கு பெயின் கிரியேட் பண்ணுது. இது ஒரு தப்பான பிஹேவியர்ங்கிறத ரிப்பீட்டடா டிஃபரண்ட் ஃப்ரீக்வன்சில நீங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கணும். ஒவ்வொரு தடவ அடிக்கும்போதும் அப்பவே அத கவுண்டராக்ட் பண்ணிருங்க. செகண்ட் திங் உங்க குழந்தைகளுக்கு ஒரு டைவர்ஷன்ஸ் குடுங்க. அவங்களோட ஆங்கர மேனேஜ் பண்ண தெரியலன்னா, அது ஆங்கர் என்னங்கிறத லேபிள் பண்ண வைங்க. அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷன் குடுங்க. அந்த ஒரு பில்லோவ பஞ்ச் பண்ண வைக்கிறது, அவங்களுக்கு ஒரு டைவர்ஷன் குடுக்குறது, ஒரு சாஃப்ட் மியூசிக் ப்ளே பண்ணி அத கேட்க வைக்கிறது, அவங்கள காம் பண்ண வைக்கிறது, மெடிடேஷன்ஸ் குடுக்குறது. ஸோ இந்த மாரி பண்ணி தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குழந்தைகளோட பிஹேவியர்ஸ மாத்த முடியுங்க. ஆனா அடிக்கிற பிஹேவியர் ஒரு பப்ளிக் பிளேஸ்ல நடக்கும்போது, அது நம்ம கண்டிப்பா ஒரு எம்பாரசிங்கான ஒரு சிச்சுவேஷன கிரியேட் பண்ணிரும். ஸோ அந்த மாரி நடக்கக்கூடாது அப்படின்னா, கன்சிஸ்டன்ட்டா அடிக்கிறது தப்புங்கிறத உங்க குழந்தைக்கு சொல்லிட்டே இருங்க. இதுக்கு சூப்பரான டெக்னிக் சப்கான்ஷியஸ் வொர்க்அப். நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி அவங்க பண்ண இந்த மார்னிங் டு ஈவினிங் பிஹேவியர்ல ஏதாவது தப்பு இருந்ததுன்னா, அத அவங்களுக்கு சொல்லி காட்டுங்க. அத திருப்பி அவங்க பண்ணாம இருந்தா, நீங்க ஏதாவது ஒரு கிரெடிட் ஃபேக்டர் குடுப்பீங்க. அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுவீங்கங்கிறத அவங்களுக்கு சொல்லுங்க. அண்ட் நெக்ஸ்ட் டைம் அவங்க நல்லா பிஹேவ் பண்ணாங்கன்னா, அந்த அப்ரிஷியேஷன் கிரெடிட் ஃபேக்டர கண்டிப்பா குடுங்க. இத ரிப்பீட்டடா ஃபாலோ பண்ணி பாருங்க பேரன்ட்ஸ். நம்ம குழந்தைங்க அடிக்கிறத கம்ப்ளீட்டா மறந்துருவாங்க. தேங்க் யூ.